சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கின்றது என்றால் கட்டாயம் உங்கள் குழந்தைகளிடம் தெரியும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு குடும்பத்துல குழந்தை செல்வங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் குழந்தை செல்வம் நிறைவாக இருந்தாலே அந்த வீட்ல குலதெய்வத்தின் அனுகிரகம் மற்றும் முன்னோர்களின் அனுகிரகம் உங்க குடும்பத்திற்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம் அப்படிங்கிறது அமையவே அமையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்ல ஒரு தனுசு ராசிக்காரர்கள், உதாரணத்துக்கு ஒரு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்பாவும் தனுசு ராசி, பாட்டியும் தனுசு ராசி அப்படின்னு வைங்க. அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளும் தனுசு ராசியாக இருந்தால், உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்க குடும்பத்துல எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்க வீட்ல அது பன்மடங்காவே நடந்துட்டுருக்கும். ஆனா, அதே விஷயம் ஒரு 7:30 சனி வருது, பாதக சனி வருது, ரொம்பவே கெடுதல் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறப்போ, உங்க வீட்ல ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்கள் வீட்டில் ஒரே ராசியில குழந்தைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் பிறப்பது கிடையாது. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்திருப்போம். ஆனா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம், இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தாங்க என் வாழ்க்கையே மாறுச்சு. இவன் பிறந்ததுக்கப்புறம் தாங்க எங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு. நான் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்ல குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது என்பதை. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்திற்கு உகந்த நாட்களில் குழந்தைகள் பிறப்பது. இப்போ உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பது. இல்லங்க எங்க குலதெய்வம் சிவன், உத்திர நட்சத்திரத்தன்று பூஜைகள் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தன்று குழந்தை பேறு கிடைப்பது. இது அனைத்துமே குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளுக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே ஒரு சிலர் கேட்கலாம். எங்களுக்கு சித்திரை மாசம் தான் கோயில் விசேஷம். சித்திரை மாசம் குழந்தை பிறந்தாலும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் நினைப்பாங்க, ஆடி மாசம், சித்திரை மாசம்லாம் குழந்தையே பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மாதங்கள்ல பிறந்த குழந்தைகள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய திறமைசாலியாகவும், மிகப்பெரிய படைப்பாளியாகவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்த ஒரு குழந்தை இருக்கு. இல்ல இந்த எந்த அறிகுறியுமே இல்லங்க. ஆனா அந்த குழந்தை கையால ஒரு செடிய நட்டு பாருங்க. நல்லா சிறப்பா வளர்ந்துச்சு. அந்த குழந்தை தொட்டு குடுக்குறது அனைத்தும் உங்களுக்கு துலங்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத. அதே மாரி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சு. நான் வந்து 2வதும் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன். ஆனா பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஒருபோதும் வெறுத்து ஒதுக்காதீர்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு பிறந்தது. ஆனா அவர் ரொம்ப குலதெய்வத்தை ரொம்ப வணங்குவார். ரொம்ப ஈடுபாடோட வணங்குவார். ஆனா அவருக்கு 2மே பெண் குழந்தை. அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. தனக்கு அடுத்தது தன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதற்கு ஆள் இல்லையே. ஏன்னா ஒரு பொண்ண கட்டி குடுத்ததுக்கப்புறம், கணவரின் குலதெய்வத்தை தான் முதன்மை தெய்வமாக அந்த பெண் ஏற்று வணங்குவார்கள். அப்ப இந்த தெய்வத்த வருடாந்திர பூஜைக்கு கூட வரமாட்டாங்களோ! அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சிலர் கேட்கலாம், அப்ப என்ன அதே குலதெய்வத்துல உள்ள பையனா பார்த்து முடிக்க வேண்டியது தானே! இது விவரம் தெரியாதவர்களின் பேச்சு. ஒரே குலதெய்வம் இருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. உங்களுக்கும் ஒரே குலதெய்வம், வரன் பார்க்கிறவங்களும் ஒரே குலதெய்வம் அப்படின்னா, நீங்க வந்து பங்காளிகள் முறை, அது வராது. அதனால வெவ்வேறு குலதெய்வம் இருக்க வேண்டும். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல குலதெய்வம் என்ன அப்படின்னு தான் பார்த்து தான் அதுக்கப்புறம் திருமண பேச்சே எடுப்பாங்க. இப்படி அவருக்கு ஒரு மன கஷ்டம் இருந்து கொண்டிருந்தது. அதை போக்கும் விதமாக அவருக்கு வந்த 2 மருமகன்களும் அந்த குலதெய்வத்தின் மீது அதீத பற்று உள்ளவர்களாக இருந்தனர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த ஊர்லயே இருக்கிறவரு. அது அவங்களுக்கு குலதெய்வம் மட்டும் இல்ல, அந்த ஊர் காவல் தெய்வமாகவும் இருந்ததுனால, அந்த தெய்வத்தை அவர் ஈடுபாடுடன் வணங்கினார். அதனால இயற்கையாகவே அந்த குலதெய்வத்தை
இவருமே வருடாந்திர பூஜைக்கு சென்று எப்படியெல்லாம் ஒரு குலதெய்வத்திற்கு எப்படி குலமக்கள் நின்று வணங்குவார்களோ, அதே போல அந்த தெய்வத்தை வணங்குவது அவருக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. இந்த இந்த தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். இதுதாங்க குலதெய்வத்தின் மகிமை அப்படிங்கிறது. குலதெய்வம் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசு போல என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டான். அவனுக்கு என்ன வேணுமோ நான் அத செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் குலதெய்வம். 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க முன்னோர்களின் சாயல்ல உங்களுக்கு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா, கட்டாயம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்தில் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டி, தாத்தாவோட முகச்சாடையில இருக்கும். அதாவது ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. அவங்களோட அப்பா, அம்மா முகச்சாடையில இருந்தா பிரச்சனை இல்ல. அதற்கும் மூதாதையர் அவங்களோட முகச்சாடையிலயும் குழந்தைகள் உங்களுக்கு பிறக்குது அப்படின்னாலே, நீங்க 100% தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு குலதெய்வத்த முன்னோர் வழிபட்ட முறையில நம்ம வழிபாடு செய்யாமல் இருந்தாலும், இந்த குழந்தை பேர்ல கொஞ்சம் தடங்கல் வரும். அதாவது அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு இதெல்லாம் காவல் தெய்வத்திற்கு பலி குடுத்து, அசைவ படையல் போட்டு, அதற்கு பிறகு குடும்பமா உட்காந்து அந்த எல்லையில உட்காந்து சாப்பிட்டு வருவாங்க. அது காலப்போக்குல அந்த வழிபாடை செய்யாமல் இருப்பதனாலும், ஆண் குழந்தைகள் பிறப்பதில் தடைகள் இருக்கும். இத நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலருக்குமே கை கொடுத்த ஒரு வழிபாடாகவும் இது இருக்கின்றது. உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது, உங்க முன்னோர்கள் எப்படி ஆடோ, கோழியோ பலியிட்டு காவல் தெய்வத்திற்கு அசைவ படையலிட்டு சாப்பிட்ட வழக்கம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க செஞ்சு பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில என்ன தடைப்பட்டு இருக்கின்றதோ, அந்த தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையே சுபிட்சமாக மாறும். இன்னும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்துக்கு பக்கத்துல வைக்கும்போது, அந்த குலதெய்வத்தின் முகமும், உங்க குழந்தையின் முகமுமே ஒரே மாதிரி இருக்கும். அழகா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் குலதெய்வத்தை பத்தி பேசிக்கிட்டே போலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து வரும். குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். கோள் செய்யாததை கட்டாயம் குலதெய்வம் செய்யும். உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.